ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குரூப் 4க்கு எல்லாரும் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ சொல்லக்கூடியதை ஜஸ்ட் உள்வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஒரு நோட்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அதாவது புக்கை படிக்காதீங்க. புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் நேற்று வந்து ஒரு ஜிஸ்ட் மாதிரி இதெல்லாம் இருக்கு இந்த புக்கில். மொத்தம் 3 டேர்ம் 1, 2, 3ல இருக்கக்கூடிய இந்த சமூக அறிவியல்ல இருந்தெல்லாம் என்னென்னலாம் கொஸ்டின் வரும்னு சொன்னேன்னா, தோண்ட தோண்ட புதையல் மாதிரி கொஸ்டின் வருதுன்னு சொல்லியிருப்பேனா. இப்ப அந்த புதையல் எல்லாம் அள்ளி உங்ககிட்ட கொடுக்க போறேன். அந்த புதையல் மாதிரி வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து உங்ககிட்ட கொடுக்க போறேன். நான் வந்து பிடிஎஃப்ல, அதாவது பிடிஎஃப் நம்ம இன்னும் ரெடி பண்ணல. பிடிஎஃப் ரெடி பண்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும், வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து எடுத்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது பிடிஎஃப்க்கு முன்னாடியே உங்க கையில நீங்களே பிடிஎஃப் மச்சிக்கணும்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. புரிஞ்சவன் பிஸ்தா. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்லக்கூடியதை ஜஸ்ட் அந்த இது காமிக்கிறேன், அதை பார்த்து நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப எளிமையா இந்த புக்ல வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி நான் சொல்லிட்டு வர்றேன். பாருங்க, அதாவது அப்பா பையன் சேர்ந்து ஒரு கதை மாதிரி போயிருக்கும். இது நமது பூமி அப்படின்னு சொல்லிட்டு புவியியல்ல இருந்து மொத்தம் 5 கேள்வி கேட்கறாங்களா. ஸோ மேபி ஒரு கேள்வி இப்ப நம்ம பாக்குறதுல இருந்து வரலாம். இமயம் அப்படிங்கிற ஒரு பையன், அவருடைய அப்பா, 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. இதுல இருந்து என்னென்னலாம் கொஸ்டின் வரும்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். பூமி தோன்றி எத்தனை ஆண்டுகள் வந்திருக்கு, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பூமி தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிம்பிள். 4.5 பில்லியன் ஆண்டு. ஓகேங்களா? 4.5 பில்லியன் ஆண்டுன்னு எழுதிக்கோங்க. ரைட்? 4.54 பில்லியன் இயர்ஸ் அகோ. ரைட்? ஸோ சோலார் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சூரிய குடும்பத்துல எப்படி இருந்துச்சு, உருவாகிறது எப்படி அப்படின்னு கேட்டா தூசு துகள்களாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சூரிய நெபுலா அப்படின்னு வந்து அதை நம்ம வந்து கூப்பிட்டு இருந்தோம். ஓகேங்களா? டஸ்ட், அந்த வாயு, கேஸ் எல்லாம் சேர்ந்து இருந்துச்சு. ஓகேங்களா? சோலார் சிஸ்டத்தை வந்து கிளவுட், டஸ்ட் அண்டு கேஸா இருந்துச்சு. அதை வந்து சோலார் நெபுலா, சூரிய நெபுலா அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிதைவடைஞ்சு ஒன்னொன்னா சேர்ந்து கோள்கள் உருவாக்கி இருக்கு. ஸோ இது இருக்கட்டும் ஒரு வாரத்துல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேரண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேரண்டம் அப்படிங்கிற கோடிக்கணக்கான விண்மீன் திரள்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியதான் பேரண்டம். ஓகேங்களா? இது உள்ளக்குள்ள கோள்கள் இருக்கும், விண்மீன்கள் இருக்கும், குறுங்கோள்கள் இருக்கும், வால் நட்சத்திரம், விண்கற்கள், இது எல்லாமே இருக்கும். ரொம்ப சிம்பிளா. ஸோ விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்மளுடைய விண்மீன் மண்டலத்துல பால்வழி மண்டலம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நமது விண்மீன் மண்டலம், அதாவது நம்ம இங்க பாக்குறீங்கல்ல, இதுதான் பால்வழி மண்டலம். விஸ்வரூபம் பாட்டுல கூட வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த பால்வழி மண்டலத்துல ஒரே ஒரு வீடு தான் இருக்கு, அது நம்மளுடைய பூமி தான், அதை விட்டா வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருப்பாரு. அப்ப சூரிய குடும்பம் என்றால் என்ன? அடுத்தது மொத்தம் 8 கோள்கள் இருக்கு சூரிய குடும்பத்துல. உட்புற கோள்கள் அப்படி சொல்றது வந்து இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், மெர்க்யூரி, வீனஸ், எர்த், மார்ஸ். அதான் மொதல் இருக்கக்கூடிய 4 உட்புற கோள்கள்னு சொல்லுவாங்க. அதுதான் 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்களா. ஸோ புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், இதெல்லாம் உட்புற கோள்கள். வெளிப்புற கோள்கள் அப்படிங்கிறது வந்து ஜூபிட்டர், வியாழன், சனி, சர்டன், யுரேனஸ், நெப்டியூன், இதெல்லாமே வந்து வாயு கோள்கள்னு சொல்லுவாங்க, இல்ல வெளிப்புற கோள்கள்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜோவியன் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சில தகவல்கள் பார்த்துடலாமா, இந்த புக்ல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சில தகவல்கள் 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்களா. இதுக்கெல்லாம் வந்து ஷார்ட்கட் எல்லாம் வச்சுக்காதீங்க, ரொம்ப சிம்பிள். 2 தடவை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ரைட்? இந்த உட்புற வெளிப்புற தான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுல இங்க பாருங்க, நெப்டியூன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உறைந்திருக்கும் கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் வந்து பாத்தீங்கன்னா உறைஞ்சிருக்கும், ஏன்னா அவ்வளவு குளிரா இருக்கக்கூடியது, ஏன்னா சூரியனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்குல்ல, அதான். ரைட்? இப்ப சில நிக்நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. வீனஸ் அப்படிங்கிறது எர்த்தோடைய ட்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி வந்து பாத்தீங்கன்னா 3வது கோளா இருக்கா, 5வது பெரிய கோள். இதுக்கான சின்ன சின்ன தகவல்கள் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க, அது சொல்றத எழுதிக்கோங்க. இப்ப வீனஸ் அப்படிங்கிறது செவ்வாய், சாரி வெள்ளி. வீனஸ் அப்படிங்கிறது வெள்ளி. சரிங்களா? வீனஸ் அப்படிங்கிறது வெள்ளிப்பா. மெர்க்யூரி, வீனஸ் அப்படின்னு வருங்களா. மெர்க்யூரி, வீனஸ், இங்க இருந்து நான் சொல்றேன். ஓகே, ஸோ வீனஸ் அப்படிங்கிறது வெள்ளி. வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா பூமி மாதிரியே இருக்கக்கூடிய கோள், இரட்டை கோள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப மார்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அதாவது செவ்வாய். மார்ஸ்னா செவ்வாய். செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா செங்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு கலர்ல இருக்கக்கூடியது. ஏன்னா அதிகமாக அயன் இருக்குல்ல, இரும்பு தாதுக்கள் அதிகமா இருக்கு, ஃபெரஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கு. பூமியை வந்து பாத்தீங்கன்னா நீலக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியை வந்து நீலக்கோள் என்று கூறுவார்கள். ரைட். அதுவே வந்து இந்த சனி கிரகம் இருக்குல்ல, சனிக்கோள், இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வளையக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. வளையம் இருக்கு, மொத்தம் 3 வளையங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஓகேங்களா, புரிஞ்சுச்சா? ரொம்ப சிம்பிள். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி தன் சுழற்சி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்கப்பா. ஸோ இப்போ பூமி வந்து பாத்தீங்கன்னா 5வது பெரிய கோள், சூரிய குடும்பத்துல 5வது பெரிய கோள். சூரியன்ல இருந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சூரியன்ல இருந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இது ஏன் வந்து உயிர் இருக்கிற மாதிரி மாறிச்சுன்னா, அந்த கோல்டி லாக் ஜோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. உயிர் பெறும் தன்மை, அதிக வெப்பமும் இல்லை அதிக குளிரும் இல்லை, சரியான விதத்தில் அமைஞ்சிருக்கு. ரைட். சரி, இப்ப பூமியோடைய சுழற்சி தன் சுழற்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொட்டேஷன்ங்கிறது தன்னைத்தானே சுத்தி கொள்வது. ஓகேங்களா. ஸோ இதனால என்ன நடக்குது, இரவும் பகலும் கொடுத்துருக்காங்களா, தன்னைத்தானே சுத்திக்கிறதுனால இரவும் பகலும் நடக்குது. ஓகே. ஸோ நான் சொல்ல உங்களால ஃபாலோ பண்ண முடியுதா? ரைட்டா. ஸோ இங்க பாருங்க, தன்னைத்தானே சுத்துறதுனால இரவும் பகலும் நடக்கும். அப்ப சூரியனை சுத்தி வர்றதுனால என்ன நடக்கும்? சூரியனை நேரடியா, நம்ம பூமி வந்து நேரா இல்ல, கொஞ்சம் சாஞ்சி தன்னுடைய அச்சில் இருந்து 23 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சு இருக்கு. அப்ப தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வருது. இதனால பருவ காலங்கள் மாறுது. இதுதான் கொஸ்டின், ஸ்டேட்மெண்டா கொடுத்துருவாங்க. பருவ காலங்கள் எதனால மாறுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே நேரத்துல இரவும் பகலும் எதனால மாறுதுன்னு கேட்பாங்க. இங்க பாருங்க, 4 சீசன் கொடுத்துருக்காங்களா. கோடை காலம், இப்போ கோடை கால விடுமுறை எப்பப்பா விடுவாங்க? மார்ச் மாசம் பரீட்சை வருமா, மார்ச்ல இருந்து மே வரைக்கும். ஜூன்ல தான் பரீட்சை, இது ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ ஜூன்ல இருந்து செப்டம்பர் என்னது, தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று முடிஞ்ச கையோட வடகிழக்கு ஆரம்பிச்சிடும். அக்டோபர்ல இருந்து நவம்பர் வந்து வடகிழக்கு பருவக்காற்று. இப்போ குளிர்காலம் அப்படிங்கிறது டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான், சிம்பிள். கண்ணை மூடிட்டு அப்படியே சொல்ல வேண்டியதான். கண்ணை மூடிட்டு உங்க கண்ணு முன்னாடியே நான் சொல்றேன் பாருங்க. ஜஸ்ட் அப்படி கண்ணை மூடிடுங்க. கண்ணை மூடிட்டு யோசிங்க. மொதல் வந்து ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆறுது, பரீட்சை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆறுது எப்ப? இந்த மார்ச் மாசம் பரீட்சை வரும், மே மாசம் லீவு முடிஞ்சிடும், ஜூன் மாசம் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்ப கோடை காலம், சம்மர் அப்படிங்கிறது மார்ச் டு மே வரைக்கும். அப்புறம் வந்து நேரடியாக வின்டர் வராது. ஓகேங்களா. வின்டர் குளிர்காலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் டு பிப்ரவரி தான். ஆனா அதுக்கு நடுவுல 2 பருவ காலம் இருக்கு. ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும். ஜூன் மாசம் கேரளாவில தான் உங்களுக்கு பருவம் வந்து ஆரம்பிக்கும், தென்மேற்கு பருவக்காற்று. தமிழ்நாட்டுக்கு அந்த பருவமழையே கிடையாது. ஓகேங்களா. இந்தியா பூரா தென்மேற்கு பருவக்காற்று ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும். வடகிழக்கு பருவக்காற்று அது வந்து அக்டோபர் நவம்பர். நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிகமா மழை கொடுக்கக்கூடாது. முடிஞ்சிச்சா? இப்படி கண்ணை மூடினா டக்குன்னு வந்து சொல்லிடணும். ரைட். அடுத்தது பாருங்க, பூமியின் வடிவமைப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயம் தான், இதெல்லாம் சொல்லிட்டேன் எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நோட்ஸ் எடுத்ததை வச்சு சொல்றேன். ரைட். ஸோ அதே மாதிரி அது இங்க பாருங்க, புதனும் வெள்ளியும் சூரியனுக்கு அருகில் உள்ள கோள்கள். இதெல்லாம் நம்ம வந்து சொல்லியாச்சு. புதன் கோள்கள் விட வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறியது, குளிர். வியாழன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரியது. இதுதான் உங்களுக்கு சொன்னேன், வெள்ளியும் பூமியும் இரட்டை கோள்கள். ஓகே. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா செந்நிற கோள், இல்லைன்னா சிவப்பா இருக்கக்கூடிய ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி நீலக்கோள். வளையங்களை கொண்ட கோள் சனி. பூமியோடைய மேற்பரப்புல தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பூமியானது 7 கண்டங்கள் 5 பெரும் கடல்கள் கொண்டது. 7 கண்டம் 5 பெரு கடல்கள். 7 கண்டங்கள் என்னென்ன, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இங்க சின்ன குழந்தைங்களுக்கு A4 நோஸ், A4 ஷீட் தெரியுங்களா? ஸோ A4 நோஸ். A4னா மொத்தம் 4 ஏல இருக்கான். ஓகேங்களா. ஆசியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா மற்றும் ஆஸ்திரேலியா. A4 வந்துருச்சா? N1னா வட அமெரிக்கா, எஸ்னா தென் அமெரிக்கா, ஈனா ஐரோப்பியா. ஸோ இத்தனை கண்டங்கள் இருக்கு. இதுலயே ரொம்ப பெருசு என்னன்னு கேட்டா ஆசிய கண்டம், மிகச்சிறியது என்னன்னு கேட்டா ஆஸ்திரேலிய கண்டம். இங்கதான் வந்து என்ன சொல்ல மாட்டிக்குவீங்க. மிகச்சிறியது ஆஸ்திரேலியா கண்டம் அப்படிங்கிறது நிறைய பேரு மறந்துடுவாங்க. அண்டார்டிகா வந்து பனி நிறைந்த கண்டம். அதான் இங்க 6th புக்லயும் இதே விஷயம் தான் நீங்க படிப்பீங்க. ஓகேங்களா.
இப்போ கண்டங்கள் மேற்பரப்பானது பல வகையான நிலத்தோற்றங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். சமவெளிகள், பீடபூமிகள், மலைகள், கடற்கரை, இந்த மாதிரி குறிஞ்சி, முல்லை, மதுரம், நெய்தல், பாலை தான்ப்பா, வேற எதுவும் இல்லை. ஸோ தீவுகள் போன்ற வந்து தாண்டி இருக்கும். மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் 8848. இங்கதான் வந்து இமயமலை இருக்கு. பசிபிக் பெருங்கடல் தான் இருக்குல்லே பெருசு. ஓகேங்களா? அதன்படி பார்க்கும்போது பசிபிக், அட்லாண்டிக், ஐம்பெருங்கடல் பார்த்தோமா? பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல். தென் பெருங்கடல்ங்கிறது அண்டார்டிக் பக்கத்துல இருக்கும். அதுக்கு அடுத்து ஆர்டிக். ஆர்டிக்ங்கிறது வட துருவத்துல இருக்கக்கூடியது. தென்கடல் அப்படிங்கிறது தென் துருவத்துல இருக்கக்கூடியது. நமது பூமியில 71% நீர் இருக்கும், 29% நிலப்பரப்பு இருக்கும். 29 தான் நிலப்பரப்பு, 71% நீர். அந்த இருக்கக்கூடிய நீர்ல, அதாவது அவ்வளவு கடல் இருக்கு, 71% கடல் இருக்கா? அந்த கடல்ல இங்க பாருங்க, 96.5% கடல் தண்ணி தான், நீர் தான். அதுல உப்பு நீராக எவ்வளவு இருக்கு பாருங்க. இது எல்லாமே உப்பு தண்ணி, அவ்வளவும் உப்பு தண்ணி. ஓகேங்களா? அப்ப நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது. அடுத்தது இங்க பாருங்க, 2.5, இது 25 கிடையாது, வெறும் 2.5 தான் சுத்தமான தண்ணி, நன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 1% தான் நம்மளால பயன்படுத்த முடியுது, மித்ததெல்லாம் ஐஸ் கட்டியா இருக்கு. பெருங்கடலுடைய சராசரி ஆழம் வந்து பாத்தீங்கன்னா 3800. கேட்பாங்கப்பா, இது எல்லாமே கேட்பாங்க. அதுல ரொம்ப ஆழமானது மரியானா அகழி, 12,000 கிலோமீட்டர் இருக்கு உள்ள டீப்பா. பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடியது இந்த மரியானா அகழி. இப்ப பாருங்க, கலை சொற்கள் அப்படியே கேட்பாங்க. ஓகே, துகள்கள், துகள்கள்னா பார்ட்டிகிள்ஸ், உப்பு தண்ணி, சலைன் வாட்டர், அகழினா ட்ரென்ச்சு. ஓகேங்களா? அகழினா ட்ரென்ச்சு. ஈவன் மாட் அப்படிங்கிறதையும் அகழின்னு சொல்லுவாங்க. இது வந்து கடல்ல இருக்கக்கூடிய மிக ஆழமானது அகழி. ஓகேங்களா? அதுவே மோட் அப்படிங்கிறது ஒரு கோட்டைக்கு சுத்தி இருக்கும்ல, அது ஒரு அகழி சொல்லுவாங்க. ரைட். அடுத்து மீள் பார்வைன்னு கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே நான் பார்த்ததுதான். சரி, இப்ப அடுத்த லெசனுக்கு போயிடலாமா? ரொம்ப சிம்பிள்ப்பா. அடுத்த லெசன் பாருங்க, லோட் ஆகல. வரலாற்றை நோக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ இந்த வரலாற்றை நோக்கின்னு சொல்றதுல என்னெல்லாம் சிம்பிளா வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ரொம்ப ஈஸி. வரலாற்றை நோக்கி அப்படின்னு சொல்லும்போது இப்ப நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதுதான் வந்து வரலாற்றை நோக்கி அப்படிங்கிற வரும். நான் சொல்ல எப்படி எழுதிருக்கீங்களா? இங்க பாருங்க, வந்து கற்காலம், ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்காலம். ஓகேங்களா? கற்காலத்துல இருந்தா மனுஷன் எப்படி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியுது. மெல்ல மெல்ல அந்த அவன் யூஸ் பண்ண பொருட்கள் வந்து கல் வச்சு யூஸ் பண்ணியிருக்கான். அதான் கற்காலம்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் லைஃப், நொமேடிக் லைஃப் ஸ்டைல், இதுல இருந்து தான் வருது. இப்போ ரீசெண்டா குரூப் 1ல கூட நொமேடிக் லைஃப் ஸ்டைல் எவல்யூஷன் பத்தி கொடுத்துருந்தாங்க. ரைட். சரி, இப்போ ஸ்டோன் ஏஜ், கற்காலம் அப்படிங்கிற போது மனுஷன் காட்டுல வாழ்ந்தான். கல்லை வச்சு சின்ன சின்ன பொருட்களை வந்து பண்ணி அவனை தன்னை பாதுகாக்கிறதுலையும், அதே மாதிரி வேட்டையாடுறதுலையும், அந்த தோன்றது, அந்த மாதிரி டிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதுதான் வந்து கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மனித பரிணாமத்தின் தன்மைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க, நெருப்பு கண்டுபிடிச்சது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்க கொடுக்குறாங்க, சின்ன சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ரைட், எப்படி கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது. ஸோ முதல் இந்த இவனுடைய உணவு வந்து பார்த்தீங்கன்னா பச்சையா தான் எல்லாத்தையும் சாப்பிட்டான். ஈவன் ஒரு ஆட்டை இல்லைன்னா மானை, புலி, எந்த விலங்கா இருக்கட்டும் அதை வேட்டையாடி பச்சையாகத்தான் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் தான் நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். டாக், அதாவது நாய் தான் அவனுடைய பெட் அனிமல். மனுஷன் தேடி போய் பெட்டா மாத்தல, நாயா மனுஷங்கிட்ட தேடி வந்துச்சு. இதுதான் வந்து இப்ப வரைக்கும் நாய் நன்றி உள்ளதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, நான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கூட பாசமா இருக்கிறது வேற. ஆனா ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் தேடி வந்து அவன் சொல்றதெல்லாம் கேக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் இது கிட்டத்தட்ட வந்து பல லட்சம் வருடங்களாக நாய்க்கும் மனிதனுக்குள்ள ஒரு பந்தம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது என்னென்ன கண்டுபிடிச்சான்? இந்த மனுஷன் வந்து இந்த நெருப்பை பார்த்தான்ப்பா, ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டு தீயை பார்த்துதான் சரி சுள்ளியில இருந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நெருப்பை வந்து கண்டுபிடிச்சான். நெருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்கிமுக்கி கல்லை வந்து யூஸ் பண்ணான், பிளின் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சுட வச்சு கறியெல்லாம் சாப்பிட்டான். ஓகே, ஸோ அவன் பார்க்கறத வச்சுதான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கவே ஆரம்பிச்சான். ஸோ அப்சர்வ் பண்றான், அப்சர்வ் கிரெயின்ஸ் growth along ரிவர். ரைட். ஸோ அப்ப இந்த சிவிலைசேஷன், அதாவது
நாகரிகம் என்பது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டா நாடோடி வாழ்க்கையில இருந்து மாறி அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் பக்கத்துல ஒரு ஆற்று பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழ்றதுக்கு பழகுனான். ஸோ அங்க விவசாயம் பண்ண முடியும்னு நினைச்சான். ஸோ அப்ப இருந்துதான் வந்து அவன் நாகரிகம் சிவிலைசேஷனை வந்து லேர்ன் பண்ணவே ஆரம்பிச்சான். ஸோ பழங்கால மனிதன் குவார்ட்சைட் எனப்படும் கரடுமுரடான ஒரு வகை கல்லை கொண்டு கருவிகள் ஆயுதங்களை தயாரித்தான். ஸோ குவார்ட்சைட் சிக்கிமுக்கி கற்கள். ஸோ சிக்கிமுக்கி கற்கள்னா பிளின்ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் அது ஒரு வகையான கல். அதை வச்சுதான் நெருப்பை உருவாக்கினான். அடுத்தது பாருங்க நாடோடி வாழ்க்கை. நாடோடி வாழ்க்கைங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா மனித பரிணாமத்தன்மை முத வளர்ந்து வர்றான். அவன் நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கிறான். நாய் தான் முதல் செல்ல பிராணியா மாறுது. அதுக்கப்புறம் வந்து தானியங்கள் இதெல்லாம் வந்து வளர்வதை பாக்குறான். ஆத்து பக்கத்துல வளருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். சூரிய ஒளி மழை இதனால வந்து தானியங்கள் வளருதுன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்ப வேளாண்மை பத்தி முதவே தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் வேளாண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானேப்பா உங்களுக்கு வந்து நொமாடிக் லைஃபே வருது. ரைட்டா? இதுதான குரூப் 1ல கேட்டாங்க. குரூப் 1ல எங்க கேட்டிருக்காங்க பாருங்க. 5வது புக்ல இருந்து குரூப் 1க்கு கொஸ்டின் வரும்போது குரூப் 4க்கு வராதா? ரைட். அப்ப நாடோடி வாழ்க்கை பாருங்க. பழங்கால மனிதன் பயிரிடுதலுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது. உணவு தேடி எல்லா நிலப்பரப்புகளும் அலைஞ்சான் தெரிஞ்சான். கிடைச்சதை சாப்பிட்டான். அப்புறம் தான் வந்து சரி இப்படி கிடைச்சதை சாப்பிடுறது தண்ணீரை குடிக்கிறது இதெல்லாம் நாடோடி வாழ்க்கை. அப்ப விலங்குகளுடைய தோல் இலை மரப்பட்டை இதெல்லாம் தான் வந்து குளிருக்காக ஆடையை வந்து யூஸ் பண்ணிட்டான். குகையில வாழ்ந்தான். இப்படிதான் அவனோட லைஃப் போச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நொமாடிக் லைஃப்ங்கிறது இப்படிதான். ரைட். அப்புறம் வந்து அவன் அந்த விலங்குடைய பெரிய போன் இருக்கும்ல, எலும்பு, அப்புறம் கொம்பு, இதெல்லாம் வச்சு ஆயுதமா மாத்தான். இதுதான் அவனுடைய கற்காலமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆயுதம் எல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடையும் போது புதிய கற்காலம்னு சொல்லுவாங்க, நியோலித்திக் ஏஜ். இப்ப கற்காலம்ங்கிறத எப்படி பிரிக்கிறாங்க? பழைய கற்காலம், இடைக்கால கற்காலம், மீசோலித்திக், புதிய கற்காலம். மீசோனா இடைக்கால அப்படின்னு அர்த்தம். சரி, கற்கால மனிதன் விலங்குகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணான்? ஆயுதங்களை பயன்படுத்தினான். இரவில் வழி கண்டறிய என்ன பண்ணான்? தீப்பந்தங்களை யூஸ் பண்ணான். அதே மாதிரி குகைகள்ல வந்து நாங்க கம்யூனிகேஷனுக்காக என்ன பண்ணாங்க? ஓவியங்களை வரைஞ்சாங்க. சரி, சக்கரம் எப்ப கண்டுபிடிச்சான் அப்படிங்கறதான் கொஸ்டின். ஸோ இன்வென்ஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த சக்கரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கல்லு மேல இருந்து கீழே உருண்டு வர்றதை பார்த்தான். அதை பார்த்துட்டு ஒரு சக்கரம் பண்ணலாம், அதுவும் கல்லுல தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவனுடைய முதல் கண்டுபிடிப்பு. மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டா சக்கரம். இது கொஸ்டின். நெருப்பு அதெல்லாம் கிடையாது, சக்கரம். இது ஏற்கனவே குரூப் 1ல கேட்டிருக்காங்க, சாரி குரூப் 4ல கேட்டிருக்காங்க. மனிதன் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். இப்ப அடுத்தது பாருங்க. ஆவணங்கள் எழுதப்பட்ட காலம் வரலாற்று காலம் என்று அழைக்கப்படுகிறது. மனிதனுடைய வாழ்வியலின் முறைகள், நிகழ்வுகள், உணவு பழக்க வளங்கள், பண்பாடு, கலைகள், கட்டடக்கலைகள், முக்கியமான இதெல்லாத்தையும் வச்சு இந்த இலக்கியம் இதெல்லாம் வச்சு இந்த ஆவணப்படுத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ரைட்டா? இப்ப அடுத்தது பாருங்க, மண்பாண்டம். வந்து சக்கரம் கண்டுபிடிச்சானா? சக்கரம் கண்டுபிடிச்சு சக்கரத்துக்கு மேல வந்து பார்த்தா அந்த மண்ணெல்லாம் வச்சு குழப்பி இது பண்ணா ஒரு பானை பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ அப்ப மனிதன் கண்டுபிடிப்புல மண்பாண்டம் 1. 2வது அடுத்த லெவல் வருது, சக்கரத்துக்கு அடுத்து மண்பாண்டம். ஓகேங்களா? அந்த பானையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்றதுக்கு சுடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். நெருப்புல தீ மூட்டி சுட வைக்கணும், அப்ப அது உறுதியா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. ஸோ கற்களை கொண்டு வீடுகள் கட்டப்பட்டன. இந்த வீடுகள் கூரைகள், குச்சி இதெல்லாம் வச்சு, வைக்கோல் இதெல்லாம் வச்சு வேயப்பட்டன. ஓகேங்களா? பல கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு மனிதர் நிலையாக ஓரிடத்தில் வாழ தொடங்கினான். வேளாண்மை. மனிதன் கண்டுபிடிச்சதுலயே அடுத்த ரொம்ப முக்கியமானது இந்த வேளாண்மை தான். ஹியூமன் வந்து செட்டில் ஆன இடம் ஆற்று பக்கத்துல. அங்கிருந்தான் நாகரிகம் ஆரம்பிக்குது. ஏன்னா ஆற்று பக்கத்துல அவன் செட்டில் ஆனானா வேளாண்மை சீக்கிரமா பண்ண முடியும். ஓகேங்களா? பயிர் சாகுபடி எல்லாம் செய்ய முடியும். தண்ணிக்கு வந்து அது யூஸ் பண்ணும். ஆற்றங்கரை ஓரமாக வாழ்வது வசதியாக இருந்துச்சு. அதனாலதான் ஆறில்லா ஊருக்கு அழகுபால்னு சொல்லுவாங்க. தயவு செய்து நாகரிகத்தின் தொட்டிலாக இருக்கக்கூடிய இந்த ஆற்றை பாதுகாக்க முயற்சி பண்ணுவோம். அரசு அதிகாரி ஆன பிறகு அல்ல, படிக்கும் போதிருந்தே உங்களால முடிஞ்சது பண்ணுங்க. குறிப்பா இந்த மதுரையில வைகை மாதிரியான ஒரு ரிவர் இருக்கு, அதை பாதுகாக்கணும். தயவு செய்து நம்ம என்ன பண்றோமோ இல்லையோ குப்பையாவது போடாம இருந்தா நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ரெக்வஸ்டாவே வச்சுக்கிறேன். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆறுகளை பாதுகாக்க பழகி கொள்ளுங்கள், கட்டாயம் பழகி கொள்ளுங்கள். அருங்காட்சியகம்ங்கிறது இங்க பேரே பாருங்க, அரிய பொருட்களை காட்சிப்படுத்துகிறோம், அதுதான் அருங்காட்சியகம்.
அரிய மற்றும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய தொல் கைவினை பொருட்கள் பாதுகாக்கப்படும் இடம். அதுதான் சிம்பிளா கொடுத்துருக்காங்க. எப்படி தமிழுடைய அருமை எப்படி இருக்கு பாருங்க. மனிதனுடைய வாழ்க்கை முறை பாருங்க. மனுஷன் அதுக்கப்புறம் குடும்பமா மாறினா, அதுக்கப்புறம் சமூகமா மாறினா, அப்புறம் சமுதாயம், அதுக்காக அந்த சமுதாயத்தை நிர்வாகப்படுத்துறதுக்காக நிர்வாக அமைப்பை உருவாக்கணும். அப்படிதான் அரசாங்கம் எல்லாம் வருது. ஸோ இப்ப புதிய கற்காலம் பத்தி கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பத்தி பார்த்தோமா. அடுத்தது இந்த நியோலித்திக். ஓகேங்களா. நியோலித்திக்ல நீங்க சாக்கோலித்திக் அண்ட் அயன் ஏஜ் பத்தி பார்க்கணும். ஓகேங்களா. அதாவது புதிய கற்காலத்துல எப்படி பிரிக்கிறாங்கன்னா, செம்பு கண்டுபிடிச்சது செம்பு காலம். புதிய கற்காலத்துல இறுதியில செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது, இத செம்பு காலம்னு சொன்னாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா செம்பு காலம்னு அழைக்கப்பட்டுச்சுல, செம்பு, துத்தநாகம், வெள்ளி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிதான் வெங்கலம் வந்து தயாரிக்கப்பட்டுச்சு. ஸோ அப்ப அதை என்ன சொன்னாங்கன்னா வெங்கல காலம், பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப வெங்கலம் அப்படிங்கிறது காப்பர் பிளஸ் டின் ஆர் ஜிங்க். காப்பர் பிளஸ் டின் ஆர் ஜிங்க். காப்பருங்கிறது செம்பு, செம்போட வந்து பாத்தீங்கன்னா துத்தநாகம் அல்லது வெள்ளி ஈயம். ஓகேங்களா. ஈயம், ஈயம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டின், துத்தநாகங்கிறது ஜிங்க். தலைமுடி நல்லா வளரனா ஜிங்க் வேணும். ஆனா அதுவே நம்ம ஜிங்க நேரடியா வாயில வச்சோம்னா மோட்சம் கிடைச்சிடும், முக்தி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்ப அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிடக்கூடாது. ஜிங்கு உணவோட இருக்கும், அப்படிதான் நம்ம சாப்பிடணும். புரோட்டீனும் அப்படிதான், உணவோட சாப்பிட்டாதான் அது புரோட்டீன். நேரடியா ஒரு 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 10 கிராம் புரோட்டீன் எடுத்து வாயில வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ரைட். சரி. அதாவது பகவான் பார்த்துடலாம். ஓகேங்களா. வெங்கல காலம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, பிரான்ஸ் ஏஜ், காப்பர் பிளஸ் டின் ஆர் ஜிங்க். அடுத்ததுதான் இரும்பு காலம் வருது. இரும்பு காலம் பிறப்பிடம் எதுப்பா, நம்ம தமிழ்நாடு. இப்போ ரீசெண்டா நம்ம முதல்வர் கூட அனௌன்ஸ் பண்ணார்ல. சரி. அயன் ஏஜ், அயன் டூல் வச்சு என்னென்னாலும் நம்ம பண்ண ஆரம்பிச்சோமோ, இரும்பை வைத்து எல்லாமே பண்ணோம், உபயோக பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணோம், விவசாய கருவிகள். ஸோ அப்ப அதை இரும்பு காலம்னு சொல்றாங்க. அடுத்தது தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி, ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் என்னென்ன. ஸோ இந்த பேராவில இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். நாணயங்கள், உடைந்த பானைகள் இதெல்லாம் வச்சுதான் அதை எடுத்து நம்மளுடைய நாகரிகம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படி எங்கெங்கெல்லாம் வந்து அந்த அந்த எக்ஸ்கவேஷன் வந்து என்னென்னலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அருங்காட்சியகங்கள்ல வச்சு பாதுகாக்கும் அளவுக்கு பொருட்கள் எங்க இருந்தா கிடைச்சிச்சு. ஒண்ணு ஆதிச்சநல்லூர், தமிழ்நாட்டுல ஆதிச்சநல்லூர், அரிக்கிமேடு, கீழடி. புரியுதா உங்களுக்கு. இந்த ஆதிச்சநல்லூர், இந்த கீழடிங்கிறது நிறைய பேர் மதுரை நினைக்கிறீங்க, கிடையாது, சிவகங்கை. ஆனா மதுரையில இருந்து ரொம்ப பக்கம். சிவகங்கை மாவட்டம் தான், ஆனா மதுரையில இருந்து ரொம்ப பக்கம். ரைட்டா. ஸோ அது என்னென்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இங்கெல்லாம் என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா நாணயங்கள் கிடைச்சிருக்குப்பா, உடைந்த பானைகள், பாட் ஷெட்டர்ஸ் சொல்லுவாங்க, உடைந்த பானைகள். அதுக்கு அடுத்து சில டூல்ஸ் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் இதை வச்சுதான் இந்த இந்த இடத்துல எல்லாம் அந்த காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. சரி. இப்ப இந்த எக்ஸ்கவேட் பண்ணதெல்லாம் எப்படி நம்ம எடுச்சிருக்கோம், தோண்டி தான் எடுக்கப்பட்டிருக்கு. ரைட்டா. ஸோ கீழடிங்கிறது இப்ப இருக்கக்கூடியதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் இல்லை. சரி. அடுத்த லெசனுக்கு போயிடலாமா. அடுத்த லெசன் பாருங்க, சிம்பிள்ல முடிஞ்சிருச்சுல, நல்ல குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் பாருங்க. ஸோ நம்ம நல்ல குடிமகனாக இருக்க இந்த லெசன் வழியாக முயற்சி பண்ணுவோம். சரி. நல்ல குடிமகன்னா யாரு, மனிதன் ஒரு சமூக விலங்கு, ஹியூமன்ஸ் ஆர் சோசியல் அனிமல். ஸோ அவனுக்கு வந்து இந்த எமோஷன், சோசியல் சப்போர்ட் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா. அவனுக்கும் உணர்ச்சி வந்து இருக்குல்ல, உணர்ச்சி, அந்த மனித புலன்கள் அப்படின்னு ஐம்புலன்கள்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த ஐம்புலன்களே வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சியினாலதான் கட்டப்பட்டது. ஓகேங்களா. சரி. இப்ப நம் சில பண்புகளையும் உரிமைகளையும் பிறப்பாலேயே பெற்றிருக்கோம். இந்த பண்புகள் கல்வி நிலையங்கள் மேலும் மெருகூட்டுகின்றன. ஒரு நபரை மதிப்புமிக்க மனிதனாக மாற்றுவதுதான் கல்வி. ஆனா படிச்சுட்டு அப்படியா இருக்கிறோம், சில மிருகங்களாக மாறி விடுகிறோம், பணத்தாசை பிடிச்ச பேயா மாறிடுறோம். அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாங்க. ஆனா அதை சொல்ல வர்றதே புக்கை வித்து சொல்றாங்க பாத்தீங்களா, அது வேற லெவல். சரி. அடுத்தது பிறருக்கு உதவணும், இதுதான் குட் சிட்டிசன். அதே மாதிரி இந்திய கொடின்னு இல்லை, எல்லா நாட்டையும் சமமாக நடத்துவோம், நம் தேசத்தை உயிராக மதிப்போம், நம் மொழியை மூச்சாக பின்பற்றுவோம். இது புக்ல சொல்லல, நானா சொல்றேன். சரி. செடிக்கு நீரூற்றுதல், முதியோருக்கு உதவுதல். ஓகே. கிளவிய காதை பிடிச்சு கிராஸ் பண்றதெல்லாம் கூடாது, வயசானவங்களுக்கு நல்லா மரியாதையா உதவி பண்ணணும்.
ரைட். விலங்குகளுக்கு அன்பு செலுத்துதல் டெஃபினட்டா நிறைய பேர் இப்ப ஒரு சில விலங்கெல்லாம் பார்த்தா விரட்டுறாங்க, கல்ல கொண்டு எறிகிறாங்க. அது பாவமானது. இந்த பூமி நமக்கானது மட்டும் இல்ல, எல்லோருக்குமானதும். விலங்குகளிடம் அன்பு செலுத்த வேண்டும், தோட்டத்தை பராமரிக்க வேண்டும், ஒரு சின்ன மரத்தையாவது நட்டு வைங்க அப்படிங்கிறது தான் இந்த வழியா சொல்ல வர்றாங்க. ரைட். குட் வேல்யூஸ் அப்படிங்கிறது பத்தி தான் இப்ப நம்ம பாக்குறோம். பர்சனல் வேல்யூஸ், கல்ச்சுரல் வேல்யூஸ், சோசியல் வேல்யூஸ், டிசிப்ளின் வேல்யூஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ குட் வேல்யூஸ்ல பர்சனல் வேல்யூஸ் அப்படிங்கிறது ஒழுக்க நெறிகளை தனிப்பட்ட முறை நெறி. தனிப்பட்ட முறை நெறினா என்னப்பா, நம்மளை லவ் பண்ணுங்கப்பா. அதாவது உங்களை நீங்களே லவ் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே அன்பு செலுத்துங்க. நான் ரொம்ப அழகா இருக்கேன், நான் ரொம்ப அறிவோட இருக்கேன், நான் ரொம்ப நேர்மையா இருக்கேன், உண்மையா இருக்கேன், நான் அமைதியை கடைபிடிப்பவன், நான் ரொம்ப கைண்டான ஒரு பர்சன், ஜெனோரசிட்டியா, ஃபெய்த்ஃபுல்லா, ஹாஸ்பிட்டாலிட்டியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க. ஸோ இது ஒண்ணு. அடுத்தது கல்ச்சுரல் வேல்யூ, அதாவது கலாச்சார இல்ல பண்பாடு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பண்பாடு நெறிமுறைகள்லாம் என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப ஏன் பண்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொழி, நம் தாய்மொழி, மதம். மதம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மதத்துல ஊறி மதம் பிடிச்சிடக்கூடாது. ஓகேயா? நம்ம ஒரு ஒரு இதை ஃபாலோ பண்றோம், அது வந்து இட்ஸ் ஓகே. பட் அதை வச்சு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தவங்களுக்கு மரியாதை செலுத்தணும். நீங்க மரியாதை செலுத்தினால்தான் உங்கள் மதம் மேம்பட்ட மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அடுத்தது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பண்பாடு எப்படின்னு சொல்லிட்டு விருந்தோம்பல். இதுதானே தமிழருடைய பண்பாடு. வாங்க 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 வாங்க, என்ன சாப்பிட்டீங்களா, இந்தாங்க முதல் தண்ணி குடிங்க, இப்படிதானே இப்படிதானே வெல்கம் பண்ணுவோம். ஸோ அப்போ ட்ரெடிஷ்னல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ட்ரெடிஷ்னல் நல்லா இருந்துச்சுன்னா வளர்ப்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்ப சரியா இந்த மாதிரி எல்லாம் உபசரணம் பண்ணலைன்னா வளர்ப்பு நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, பட் கத்துக்கலைன்னு சொல்ல வரேன். ரைட். அடுத்தது சோசியல் வேல்யூ. சோசியல் வேல்யூ அப்படிங்கிறது சமூக இது. ஓகேங்களா? சோசியல் வேல்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சமூக நெறிமுறைகள். சமூக நெறிமுறைகள்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மூத்தோரை மதித்தல், அண்ட் எல்லாருக்கூடையும் நட்பு பாராட்டுதல். இது எல்லாமே நம்ம திருக்குறள்ல படிச்சிருப்போம். ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், கண்டிப்பா திருக்குறள் சொல்லியிருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேயா? ஒரு நாடு அப்படிங்கிறதே வந்து பகை இல்லாமல், சுற்றியும் பகை இல்லாமல் இருந்தாதான் நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா பகை இல்லாம நட்போட இருக்கணும். அண்ட் ப்ரொடெக்ட் நேச்சர், இயற்கையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை பாதுகாக்கணும். ரைட். அதே மாதிரி டாலரேட் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? வேற்றுமையை வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல சகிச்சுக்கத்தான் வேணும், டாலரேட் பண்ணணும். ஓகேங்களா? டாலரேட் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது டிசிப்ளின் வேல்யூ. டிசிப்ளின் வேல்யூன்னு சொல்றது நற்பண்பு, அதாவது விழுமம்னு சொல்றாங்க. விழுமம் என்றால் நற்பண்பு நெறிமுறைகள். நற்பண்பு நெறிமுறைகள்லாம் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா, பஞ்சுவாலிட்டியா போறது. எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பஞ்சுவாலா பண்றது ரொம்ப நல்ல விஷயம். பட் நம்ம மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அது நல்ல விஷயம் இல்லை, நமக்கே எரிச்சல் வந்துடும். ரைட். அதே நேரத்துல டூயிங் ஒர்க் ஆன் டைம், உங்களுடைய வேலையை கரெக்டான நேரத்துல செய்யணும். எல்லாத்தையும் சமமா ட்ரீட் பண்ணணும், எல்லாத்தையும் சமமா பார்க்கணும், சமமா அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்பை பரிமாறிக்கணும். ரூல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணணும். அட்லீஸ்ட் ரோட்ல போகும்போது இண்டிகேட்டர் கரெக்டான டயத்துல போட்டு கரெக்டான டயத்துல ஆஃப் பண்ணி பழகணும். இது தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு தெரியுது இல்ல, எங்க ஊர்ல சரி விடுங்க. அடுத்தது ஹூ இஸ் சிட்டிசன். இங்க சிட்டிசன் குடிமகன்னா யாரு அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க புக்ல. சுவாமி விவேகானந்தர் ஒரு கோட் சொல்லியிருக்காரு பாருங்க. உலகம் அறநெறி உள்ளதால் உயர்ந்துள்ளது, சுயநலம் என்பது ஒழுக்க நெறி அல்ல, சுயநலமின்மை என்பதே ஒழுக்க நெறி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட நெறிமுறைகள், தனிப்பட்ட நெறிமுறையை நம்ம பார்த்துட்டோம். சிந்தனை செய், பண்பாட்டு நெறிமுறை, இதெல்லாமே நம்ம இப்பதான் பார்த்தோம். ரைட்டா? இங்க பாருங்க, காயமடைந்த புறாவின் உயிரை காக்க பருந்திற்கு தன் தொடை சதையை சிபி சக்கரவர்த்தி கொடுத்தாரு. ஓகேங்களா? சோ அப்ப புறாவணி எதுவும் பண்ணிடாத, என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஒரு கண்ணுக்குட்டி மேல வந்து அந்த மனுநீதி சோழனுடைய பையன் வந்து ஏத்தி விட்டுருவாரு. அப்ப மனுநீதி சோழன் கிட்ட மணி அடித்து அந்த பசு வந்து நீதி கேட்கும். அப்ப என்ன செய்யறாங்க, தன்னோட மகனை தேர் சக்கரங்களை ஏற்றி கொன்றார். எனக்கு என்ன டவுட்னா, அதுக்கப்புறம் மனுநீதி சோழனுடைய ஒய்ஃப் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. அடுத்தது பசு உண்மையிலேயே சந்தோஷப்பட்டிருக்குமா?
எனக்கு தெரியல. ஆனா வந்து மனுநீதி சோழனுடைய அந்த அந்த இதைத்தான் எங்க கொடுத்து வச்சிருக்காங்கன்னா சென்னை ஹைகோர்ட்ல வச்சிருக்காங்க. அடுத்தது வள்ளல் பாரி. வள்ளல் பாரி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, தேரையே வந்து பாத்தீங்கன்னா முல்லைக்கு கொடி படர்வதற்காக வளர்ந்தார். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. ரைட். அப்ப அங்கவை சங்கவை தன் இரு மகள்கள் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அத தற்கால திரைப்படத்துல காமெடியா மாத்தி விட்டாங்க. அடுத்தது வள்ளல் வேகன். இது வந்து குளிரில் நடுங்கிட்டு இருக்கக்கூடிய மயிலுக்கு வந்து போர்வை அளித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட். இங்க பாருங்க, நடத்தை சார்ந்த நெறிமுறைகள் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே ஒரு குடிமகன். இப்பதான் சிட்டிசன்னா யாரு அப்படிங்கிறதுக்குள்ள வரப்போறோம். ஹூ இஸ் சிட்டிசன்? சிட்டிசன் அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டுக்குள்ள, ஓகே, a person who belongs to a country and enjoy rights and platforms performs duty. தன்னுடைய கடமையை செய்யணும், உரிமைகளை அனுபவிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த நாட்டுக்குள்ள இதுதான் வந்து கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி அந்த நாட்டுடைய இறையாண்மை பெற்ற அரசு தன்னுடைய குடிமக்கள் வாழும் உரிமை, அதாவது வாழும் உரிமைனா ரைட் டு லிவ். அதே மாதிரி ஓட்டு போடும் அரசு தன்னுடைய மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கல்வி பெறும் உரிமை, வாக்களிக்கும் உரிமை, வேலை செய்யும் உரிமை, தேசத்தை எங்கும் குடியிருக்கும் உரிமையை வழங்குகிறது. ஓகே, ரைட் டு எஜுகேஷன் அண்ட் ஒர்க் அண்ட் ரைட் டு செட்டில் எனிவேர் இன் தட் கண்ட்ரி. கான்ஸ்டிடியூஷன் வேல்யூ. அரசியல் அமைப்பு நெறிமுறைகள் என்னென்ன? ரொம்ப சிம்பிள். பொது சொத்தை பாதுகாக்கணும், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ட் பண்ணணும், மெயின்டைன் நேஷனல் யூனிட்டி, தேச ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் காத்தல் வேண்டும், ரெஸ்பெக்ட் நேஷனல் சிம்பிள்ஸ் அண்ட் மேட்ரியட்ஸ். ஸோ இது என்னன்னா, அந்த நம்ம இந்தியாவுக்காக இருப்பாங்கல்ல, இறந்துருப்பாங்கல்ல, அவங்களோட தியாகத்தை நினைச்சு நம்ம இது பண்ணணும். அதே நேரத்துல தேசிய லட்சணைகள்னு சொல்லுவாங்கல்ல, தேசிய சின்னங்கள், இது எல்லாத்தையும் மதிக்கணும். ஓகேங்களா? சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், டெவலப் பேட்ரிட்டிசம் அண்ட் சயின்டிபிக் ஆட்டிடியூட், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காத்து நாட்டுப்பற்றை வளர்த்து கொள்ள வேண்டும், விஞ்ஞான மாண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விதிகளை மீறக்கூடாது, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ப்ராப்பரான வியர் பண்ணிக்கிட்டு பைக் ஓட்டுங்க, அதே நேரத்துல எங்கேயுமே துப்பாதீங்க, குப்பையை தேவையில்லாத இடத்துல போடாதீங்க, குப்பையை குப்பை தொட்டியில் போட வேண்டும், நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்தக்கூடாது, பழைய பொருட்களை தெருவில் வந்து பாத்தீங்கன்னா போகி அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கக்கூடாது, சாலைகள்ல வெள்ளை பூசணிக்காயை உடைக்காதீங்க, அதை வெள்ளை பூசணிக்காயை சாம்பார்ல போடுங்க, இல்ல ஜூஸ் பண்ணி குடிச்சீங்கன்னா விட்டமின்ஸ் ஆகுது நம்ம உடம்புக்கு வரும். தயவு செய்து வெள்ளை பூசணிக்காயெல்லாம் அது ரொம்ப காஸ்ட்லியாவே இருக்குப்பா, காஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அப்ப தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நிறைய ஆக்சிடென்ட்ஸும் நடக்குது. நல்லதை செய்வோம், நல்ல நடத்தை, நல்ல ஒழுக்கம் ஆகியவற்றை பின்பற்றினாலே அது குடிமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல குடிமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் மட்டும் சொல்லல, நீங்க பாக்குற பெரிய பெரிய மனிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, புக்ல இருந்தாலும் கேட்க மாட்டீங்க. ஆனா அப்துல் கலாம் ஐயா சொன்னா கேட்பீங்கல்ல, அன்னை தெரசா சொன்னா கேட்பீங்கல்ல. ஸோ பாருங்க, அமைதி, சுற்றுச்சூழல், பொது சொத்து, தேசிய சின்னம், விஞ்ஞானம், இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து பொறுத்துக்களை வச்சிருக்காங்க. அமைதினா யார வரும்? அன்னை தெரசா. சுற்றுச்சூழல்னா இந்த மரம் சொல்லலாம், பொது சொத்துனா பேருந்து, தேசிய சின்னம்னா தேசிய கொடி, விஞ்ஞான மனப்பான்மை அப்படின்னா டாக்டர் அப்துல் கலாம் ஐயா. ஸோ பொருந்திருக்கா? குடியுரிமை என்பது சிறந்த முறையில் குடிமக்களாக வாழ்வதற்கான உரிமை. இது அரசு நடவடிக்கைகளில் குடிமக்களின் பங்கேற்பையும் உள்ளடக்கியது. ஸோ இங்க பாருங்க, நற்பண்புகள் வளப்படுத்தக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. தன்னம்பிக்கையோடு இருக்கணும். இங்க பாருங்க, வழங்குதல் அப்படின்னா ஆஃபர்னு இருக்கும், பாதுகாக்குதல்னா பிரிசர்வ், தன்னம்பிக்கைனா செல்ஃப் கான்பிடன்ஸ். சூப்பர்ல இந்த லெசனு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர், வளிமண்டலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்தும் ஒரு கொஸ்டின் வரும்பா. இங்க பாருங்க, இங்க ஒரு கொஸ்டின் பாருங்க, இந்த கலர் கலரா ரவுண்ட் போட்டிருக்காங்கல்ல. ஸோ அப்ப மஞ்சளும் ப்ளூவும் சேர்ந்தா பச்சை வருது, ஆரஞ்சும் மஞ்சளும் சேர்ந்தா லைட் ஆரஞ்சு மாதிரி வருது. ஸோ இதுல இருந்தே ஒரு கொஸ்டின் ஒரு தடவை கேட்டிருந்தாங்கப்பா. சரி, இது ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னா, பாறைக்கோளம் நிலம், நீர்கோளம் நீர், வளிமண்டலம் காற்று, அப்படிதான் பிரிக்கிறாங்க. உயிர்கோளம்ங்கிறது உயிரினம். ஸோ பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் சேர்ந்ததுதான் உயிர்கோளம், பயோஸ்பியர். பயோஸ்பியர்னா என்னென்னலாம் உள்ளடக்கியது நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், எழுதிக்கோங்க. பாறைக்கோளம் அப்படிங்கிறது லித்தோஸ்பியர், லேண்ட்.
ஹைட்ரோஸ்பியர்னா நீர்க்கோளம், வாட்டர். அட்மாஸ்பியருங்கிறது வளிமண்டலம், இப்ப நம்ம படிக்க போறது. ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து உயிர்கோளம்னு சொல்றாங்க. பயோஸ்பியர் எல்லாம் சேர்ந்ததுதான் உயிர்கோளம். இப்ப அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்றோம்ல, இங்க பாருங்க, வளிமண்டலம், காத்து, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப வளிமண்டலம், புவியை சுத்தி இருக்கக்கூடியதுதான் அந்த காற்று. காற்று மண்டலம் தான் வளிமண்டலம்னு சொல்றாங்க. வளி என்றால் காற்று. இப்ப இந்த காத்துனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய கிளைமேட்டும் வெதர், அதாவது காலநிலையும் வானிலையும் மாறும். சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. இந்த படத்துல வச்சு நான் நிறைய தடவை, ஜியாகிரபி வந்துருச்சுனாலே என்னோட கிளாஸ்ல திரைப்படம் வந்துடும், திரைப்பட பாடல் வந்துடும். அந்த பாட்டுல என்ன சொல்லியிருப்பாங்க, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை அப்படின்னு வருமா. ஸோ அப்ப வானிலைங்கிறது சட்டுன்னு மாறும். காலநிலை அப்படிங்கிறது 30 வருஷத்துடைய ஒரு சராசரி, 35 வருஷம்னு சொல்லலாம், 30ல இருந்து 35 வருஷம். அப்ப நீங்க அந்த படத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம், காலநிலை அப்படிங்கிறது இங்க புக்ல 30ன்னு கொடுத்துருக்காங்க, 35ன்னு கூட வரும். ஓகேங்களா, 30 முதல் 35 வருட சராசரி தான் காலநிலை. ஆனா வானிலைங்கிறது டக்குன்னு மாறுறது. நம்ம சொல்லுவோம்ல, எப்பவுமே தப்பாவே பேசிக்கிட்டு இருப்போம். இப்ப பாரு, டக்குன்னு கிளைமேட் மாறி இருக்குன்னு சொல்லுவோம். கிளைமேட் டக்குன்னு மாறாது, காலநிலை எப்படி டக்குன்னு மாறும், வெதர் மாறி இருக்குல்ல, அப்படிதான் ஆக்சுவலா சொல்லணும். ஆனா நிறைய டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன், பேசும்போது படிக்கும் போதெல்லாம் சூப்பரா படிச்சிருவாங்க இந்த தகவல் எல்லாம். ஆனா படிச்சுட்டு வெளியே வருவாங்க, கிளாஸை விட்டு வெளியே வந்தோடனே, சார் டக்குன்னு கிளைமேட் மாறுச்சு சார், சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். நீ ஒன்னும் வீட்டுக்கு போவானா, வீட்டுல இங்கேயே உட்காருன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இப்பதான் அட்மாஸ்பியர் கிளாஸ் நடத்திட்டு வந்திருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. அவ்வளோ ஏன், எல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு டாப்பரா வந்துருவாங்க, குரூப் 4லயே ஃபர்ஸ்ட். ஆனா வேலைக்கு போயிட்டு, சார் சீக்கிரம் சார், கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கற்க கசடு அற அப்படிங்கிறத மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். சரி, அடுத்தது, உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது தெரியுமா? சிந்தனை செயல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க, நைட்ரஜன் வந்து 78% இருக்கு, ஆக்சிஜன் 21%, மற்ற பிற வாயுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1% கொடுக்குறாங்க. பிற வாயுக்கள்ல என்னெல்லாம் வரும்னு பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன், ஓசோன்னா O3 அப்படின்னு சொல்லலாம், ஹீலியம், நியான், நைட்ரஜன், கிரிப்டான், ஜெனான், மீத்தேன், இது எல்லாமே வரும். ரைட், இன்னும் நீங்க வந்து என்விரான்மெண்ட் டே சொல்லவே இல்லை நீங்க. சரி, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டல அடுக்குகள், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்படியே இங்கிலீஷ்ல அப்படியே கொடுத்துட்டாங்க, இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல அப்படியே கொடுத்தாங்க, சம்டைம்ஸ் இப்படி வரும். சரி, இப்ப இந்த அடுக்குகள்ல உயர செல்ல செல்ல காற்றோடைய அடர்த்தி கம்மியாகும், வானிலை மாற்றம் நடக்கும். ட்ரோபோஸ்பியர் பகுதியில தான் வந்து நிறைய வானிலை மாற்றங்கள் நடக்குது. ரைட், அனைத்து வானிலை மாற்றங்களும் ட்ரோபோஸ்பியர்ல தான் நடக்குது. இது வந்து பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ட்ரோபோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்றாங்கல்ல, அதுலதான் ஓசோன் இருக்கும், நம்மள பாதுகாக்கும் மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஓசோன் படலம் வந்து பாதுகாக்கும் படலம். ரைட், வானிலையில், அதாவது மீட்ரோலஜி படிக்கிறவங்க அதை வந்து மீட்ரோலஜி அப்படிங்கிறது வானிலையியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காலநிலை அப்படிங்கிற சொல் வந்து கிளைமா அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்துச்சு. புரிஞ்சுச்சா? இது ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்த சொல். அடுத்தது பாருங்க, இப்படிதான் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரோபோஸ்பியர் எல்லாம் போகும். உலக வானிலை தினம் என்ன, எப்ப? மார்ச் 23. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. இப்பயாவது என்விரான்மெண்ட் டே சொல்லியிருக்கீங்களா, கமெண்ட் பண்ணிருக்கீங்களா? வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே எப்பங்க தெரியுமா? இந்த வருஷம் வந்து இதனுடைய தீம் என்ன அப்படின்னு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான தீம் என்ன? பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன், பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன். இதுதான் இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டுக்கான தீம், கருத்துரு. ஓகே, ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே, பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன். இப்ப இந்த நேத்து ஒரு ரிசர்ச்ல கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க, கண்ணாடி பாட்டில்ல கூட வந்து குடிக்கிறது தவிர்க்கணுமா. ஏன்னா அதுல அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்ல, பிளாஸ்டிக் துகள்கள் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
பிளாஸ்டிக்ல குடிக்க கூடாது, கண்ணாடியிலே குடிக்க கூடாதுன்னா பேப்பர் கப்லயும் குடிக்காதுன்ட்டாங்க. எப்படி குடிக்க? தண்ணினா ஓகே, இப்படி மோண்டு இதுல ஊத்தி குடிச்சிடலாம். ஈவன் பதினி கூட வந்து பாத்தீங்கன்னா இப்படி குடிக்க முடியும். காஃபி டீ எல்லாம் எப்படிப்பா குடிப்பீங்க? கண்ணாடி டம்ளர். புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, நம்மளை வந்து குடிக்க விட மாட்டாங்க. அதாவது காஃபியே குடிக்க விட மாட்டாங்க, காஃபி டீ. சரி, இப்ப அடுத்தது பாத்துடலாமா? ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கும். ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் ஆகியவற்றை தொடர்பான அளவு வெப்பநிலையை அளவிட பயன்படும் அளவுகளாகும். கெல்வின் எல்லாமே கே அப்படின்னு இருக்கும்பா. கெல்வின்ங்கிறது அந்த சயின்டிஸ்ட் பேர். ஃபாரன்ஹீட் எல்லாமே அப்படிதான். ஓகேங்களா? ஸோ அப்ப சின்னதா மாறும். சயின்ஸ் கிளாஸ்ல நம்ம அது பார்த்துடலாம், ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, முக்கியத்துவத்தை எழுதுக. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன். ஓசோன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதை வந்து பாதுகாக்குது, ஸ்கின் மற்றும் அதாவது புற ஊதா கதிர்களில் இருந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லலாம். கார்பன் டை ஆக்சைடு கரி அமில வாயு நம்ம வெளியிடுவது. அது அதிகமாச்சுன்னா வெப்பம் அதிகமாயிரும். ஸோ அப்போ மரங்கள் இருந்துச்சுன்னா வெப்பம் கம்மியாகும், கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்துக்கும். அடுத்தது ஆக்சிஜன். இது இல்லாம நம்மளால 2 நிமிஷம் மேல கூட இருக்க முடியாது. பிராணத்தை பாதுகாக்கும் வாயு பிராணவாயு. அடுத்தது சூரிய கதிர்வீச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அழகான பிக்சர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அந்த பிக்சரு. சரி, இப்ப பாருங்க, சோலார் ரேடியேஷன் அண்ட் ஹீட் ஜோன். நமக்கு வந்து வெப்பம் எதுல இருந்து வருதுன்னா இந்த சூரியன் தான் எல்லாத்துக்கும் முதன்மையானதுப்பா. ஓகேங்களா? பூமியை வந்து பாத்தீங்கன்னா 3 பகுதிகளா பிரிச்சிடலாம். 3 பகுதிகளா பிரிக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, பூமியை 3 பகுதியா பிரிச்சலாம். டாரிட் ஜோன், டெம்பரேட், ஃப்ரிஜிட். டாரிட் ஜோன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டருக்கு பக்கத்துல, ஓகேங்களா இருக்கு. சாரி மன்னிக்கணும். டாரிட் சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து டெம்பரேட். டெம்பரேட் ஜோன்ங்கிறது மாடரேட் கிளைமேட், மித வெப்ப மண்டலத்தை டெம்பரேட் சொல்லுவாங்க. வெப்ப மண்டலத்தை டிராபிக்கல் ஜோன் சொல்லுவாங்க. டிராபிக்கல்னா டாரிட். ஓகேங்களா? டிராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து ரொம்ப வெப்பமா இருக்கும். அதாவது அதுதான் இந்த வெப்ப மண்டலம். 0 டிகிரில இருந்து 2.5 டிகிரி வடக்கு, 2.5 டிகிரி தெற்கு. அந்த 2.5 டிகிரில இருந்து 66 டிகிரி, 66.5 டிகிரி மித வெப்ப மண்டலம், டெம்பரேட் ஜோன் சொல்லுவாங்க. அது மேல 90 டிகிரி போயிருச்சுன்னா, 66 to 90 இருந்துச்சுன்னா அது ஃப்ரிஜிட் ஜோன், உறை பனி இருக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. ரைட், இப்ப இங்க வரலாம். இங்க பாருங்க, சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோளுக்குமே சூரியன் தான் ஒளி. பூமிக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி கொடுக்குது. ஸோ பூமியோட இது வந்து சூரியன்ல இருந்து 8 நிமிஷத்துல வரும்ப்பா. ஓகேங்களா? அது இங்க கொடுக்கல, பட் எழுதிங்க, 8 நிமிஷத்துல வரும். சூரிய கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அது வர்றது சூரிய கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க. பசுமை குடில்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, சூரிய கதிர்கள் பூமியின் மேல் பட்டு பிரதிபலிக்கும். அது ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் இருக்கிறதுனாலதான் அது பிரதிபலிக்குது. சில இதெல்லாம் வந்து அப்படியே மேலேயே போயிடும். நீங்க ஹீட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது படிப்பீங்க. அதுல அடுத்தடுத்த ஹையர் கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ரொம்ப டீப்பா வேணாம், ஏன்னா 5 கொஸ்டின் தான், நம்ம அடுத்ததுல போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வளிமண்டலத்தின் மற்ற வாயுக்கள் பூமியை சூடாக்க வைத்திருக்க உதவுகிறது. ஸோ இப்போ காலநிலையுடைய காரணிகள் என்ன, இது கேள்வியை கேட்டிருக்காங்க. கிளைமேட்டோடைய காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, வெப்பநிலை, டெம்பரேச்சர், பிரஷர், ஏர் காற்று, மேகங்கள், மழைப்பொழிவு, இதெல்லாம் தான் காரணம். இப்ப வெப்பநிலைங்கிறது என்னென்ன? நிலம் வந்து கடத்தும், நீர் வந்து ஆவியாகும், வளிமண்டலம், நிலை கதிர்வீச்சு. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு இதுல மேத்ஸ் மாதிரி கேட்டுருவாங்க. வெப்பநிலையை வந்து பாத்தீங்கன்னா நிலம் வந்து கடத்தும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீர் வந்து பாத்தீங்கன்னா எவாபரேஷன் ஆகி இது பண்ணும், எவாபரேஷன் மூலியமா தான் பண்ணும். வளிமண்டலம் அப்படிங்கிறது நிலைக்காற்று, நிலை கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரேடியேஷன். சூரியனிலிருந்து வரும் கதிர்களை பிரதிபலிக்கும் திறன் பூமிக்கு உண்டு. வெப்பநிலை எங்கும் ஒரே மாதிரியா இருக்காது. அதனுடைய உயரம், கடல்ல இருந்து இருக்கக்கூடிய தூரம், மலைகளுடைய அமைவு, அட்சரேகை, இதை வச்சுதான் மாறும். பூமியின் மேற்பரப்பு மேற்கில் இருந்து கிழக்காக வரையப்பட்ட ஒரு கற்பனை கோடு தான் அட்சரேகைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேற்பரப்புல நார்த், வடக்குல இருந்து தெற்காக வர்றதுதான் தீர்க்க ரேகை. ஓகே, சோ இந்த அட்சரேகையும் தீர்க்க ரேகையும் ஓர்
அமைவிடத்தை மிக துல்லியமா டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன லாங்கிடியூட் லாட்டிடியூட்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான். ஸோ அச்சரேகை தீர்க்க ரேகைன்னு தெரிஞ்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது எல்லாமே கற்பனையா இருக்கக்கூடியது. அந்த அச்சரேகை தீர்க்க ரேகை எல்லாம் நம்ம வந்து இன்டென்ஷனா வைக்கிறதெல்லாம் கிடையாது. ரைட், இது ஏற்கனவே இயற்கையா இருக்கிறதெல்லாம் இல்லை. இட்ஸ் அன் இமேஜினரி லைன்ஸ் நம்மளுடைய வசதிக்காக அது ஏற்படுத்தி வச்சிருக்கோம். ஓகே, நம்மளுடைய வசதிக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப நான் சொல்லிடுறேன். இந்த அச்சரேகைன்னு சொல்றாங்கல்ல, அது லாட்டிடியூட். தீர்க்க ரேகைங்கிறது லாங்கிடியூட். இப்ப ஹீட் ஜோன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹீட் ஜோன்ல டாரிட் டெம்பரேட் ஃப்ரிட்ஜ், இங்க பாருங்க, மகர ரேகை கடக ரேகைக்கும் இடைப்பட்ட மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலம். அதை நம்ம பார்த்தோம்ல, அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் கேப்ரிகானுக்கும் இருக்கக்கூடியதுதான் டிராபிக்கல்னு சொல்லுவாங்க, அதை டாரிட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுவே வந்து டெம்பரேட் ஜோன் அப்படிங்கிறது 23 டிகிரி வடக்கு தெற்கு, அங்க இருந்து 66 டிகிரி வடக்கு தெற்குல இருக்கக்கூடியத இந்த ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, டெம்பரேட் ஜோன் சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜிட் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா 90 டிகிரியில இருக்கக்கூடியத ஃப்ரிட்ஜிட்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது பாருங்க, அழுத்தம்னா என்ன? ஓகே, ஸோ இப்போ இந்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாரமானி அப்படிங்கிறது. வெப்பநிலை உயரும் போது அழுத்தம் குறையும், வெப்பநிலை குறையும் போது அழுத்தம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். டெம்பரேச்சர் ஹை ஆச்சுன்னா அழுத்தம் குறைஞ்சிரும். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு ஒரு பெஞ்ச் இருக்கு, அந்த பெஞ்சில் வந்து 5 பேர் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கவங்கலாம் தள்ளி உட்காருவான், வேர்க்கும் அப்படிங்கிறதுனால. கசகசன்னு இருக்குடா, தள்ளி உட்கார்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து வெப்பநிலை குறையுதுன்னா டே பக்கத்துல வந்து உட்காந்து போகலாம், ரொம்ப குளிருது. கிளாஸ் ரூம்ல இதெல்லாம் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கடல் மட்டத்தில இருந்து சராசரி காற்றின் அழுத்தம் எவ்வளவு, இதுவும் கேட்பாங்க. 1013 மில்லிபார். 1013 மில்லிபார். அந்த மில்லிபார் அளக்கக்கூடியதான் பேரோமானின்னு சொல்லக்கூடிய பேரோமீட்டர். காற்றுமானின்னு சொல்லுவாங்க, அனிமோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காற்றுடைய வேகத்தை அளக்கக்கூடியது. அதே மாதிரி காற்றுடைய திசையை அளக்கக்கூடியது வந்து விண்ட் வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. சன் டிவியில முந்தி வந்து வானிலை அறிக்கை வாசிக்கும் போது இந்த கோழி வச்சதுதான் காமிப்பாங்க. அடுத்தது காற்று பத்தி பார்த்துடலாம். காற்று அப்படிங்கிறது அதிக அழுத்தத்தின் பகுதியிலிருந்து குறைந்த அழுத்தத்தின் ஹை பிரஷர் டு லோ பிரஷராக வீசும். காற்று ஒருபோதும் ஒரே திசையில போகாது, இடத்துக்கு இடம் மாறுபடும். ஏன்னா அந்த ப்ரெஷர் வச்சுதான் மாறுபடுது. காற்றாற்றல் என்பது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். ஓகேங்களா? ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க, விண்ட் எனர்ஜி. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த விண்ட் டர்பைன் இருக்குல்ல, சுத்துது பார்த்தீங்கன்னா அந்த காத்தாடி, அது வந்து கைனெட்டிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்துது. அதாவது காற்றாற்றலை இயக்க ஆற்றல் இயந்திர ஆற்றலாக மாறுகிறது. ஸோ அதுதான் வந்து நமக்கு என்ன பண்ணுது, எலக்ட்ரிக் எனர்ஜியா கொடுக்குது. அந்த ஜென்ரேட்டர் மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியா பண்ணி கொடுக்கும். மின்னியற்றி இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். லூ அப்படின்னு ஒரு காத்து இருக்கு, அதை பத்தி பார்த்துடலாம். ஓகே, இதெல்லாம் லோக்கல் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. வாட் இஸ் லோக்கல் விண்ட் அப்படின்னு கேட்டா, அந்த குறிப்பிட்ட பகுதியில மட்டும் வர்றது லோக்கல் விண்ட். எப்பயுமே இருக்கக்கூடியது பிளானிட்டரி விண்ட். ஓகேங்களா? மான்சூன் விண்ட் அப்படிங்கிறது சீசனல் வைஸ் வந்துட்டு போறது மான்சூன் விண்ட். தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று குறிப்பிட்ட டயத்துக்கு மட்டும் வந்துட்டு போகும். குறிப்பா வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் தென்மேற்கு பருவக்காற்று, அக்டோபர் நவம்பர் வர்றது வந்து தென்கிழக்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட். அக்டோபர் நவம்பர்ல வர்றது நார்த் ஈஸ்ட்பா. ஓகேங்களா? டக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. நார்த் ஈஸ்ட். சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறது ஜூன் டு செப்டம்பர்ல இருக்கக்கூடியது. இப்ப லோக்கல் விண்டில் லூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்கும், கொஞ்சம் வலுவானது, டஸ்டா இருக்கும், ஹாட்டாவும் இருக்கும்.
ஓகேங்களா. இது நார்த் இந்தியாவில் மோஸ்ட்லி வரக்கூடிய நார்த் வெஸ்ட் இந்தியா இருக்கக்கூடியது. சி பிரீஸ் லேண்ட் பிரீஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. சி பிரீஸ் லேண்ட் பிரீஸ். இங்க இது பாருங்க, வட இந்தியாவில் குறிப்பா மே ஜூன் மாதங்கள்ல வலுவாக வீசும் காற்று. சி பிரீஸ் அண்ட் லேண்ட் பிரீஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அதனுடைய ஒரு பெரிய லெவல் தான் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ கோல் காற்று அப்படிங்கிறது நம்ம பார்த்த பிளானிட்டரி விண்ட். இது எப்பயுமே ஒரே வருஷம் ஃபுல்லா இருக்கும். பருவ காற்றுங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ மான்சூன் அப்படிங்கிற வார்த்தையே அரபு சொல்லிலிருந்து வந்தது, இல்ல மலாய் சொல்லிலிருந்து வந்தது. மௌசிம் இதனுடைய கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். மாப்ளா ரிவால்ட் வரைக்கும் நான் கதை சொல்லியிருக்கேன். சரி, இங்க பாருங்க, இதுதான் வந்து கடல் காற்று மற்றும் தரை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சி பிரீஸ் அண்ட் லேண்ட் பிரீஸ். அதனோட அது கொஞ்சம் லெவல் பெருசா இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, மான்சூன் அப்படின்னு ஆயிரும். ஸோ இங்க பாருங்க, கடல் காற்றுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சி பிரீஸ் அப்படிங்கிறது கடல்ல இருந்து நிலத்துக்கு வரக்கூடியது. ஈவினிங் வரும். எப்பயுமே சென்னையில இவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, சி பிரீஸ்ங்கிறது கடல்ல இருந்து நிலத்துக்கு வரும், ஈவினிங் வரும். லேண்ட் பிரீஸ்ங்கிறது நிலத்துல இருந்து கடலுக்கு போகும் காலையில. ஓகேங்களா, சி பிரீஸ் சி டு லேண்ட் ஈவினிங், லேண்ட் பிரீஸ் லேண்ட் டு சி மார்னிங். ஓகே, இதுவும் சிம்பிள் தான், ப்ரெஷர்னால தான் மாறுது. ஓகேங்களா, ஸோ இப்போ லோக்கல் விண்ட் அப்படிங்கிறது வார்ம் லோக்கல் விண்ட் வந்து குறிப்பா என்னன்னு பார்த்துக்கோங்க. நார்த் வெஸ்ட் இந்தியாவில் லூ அப்படின்னு சொல்லுவாங்க. கூல் லோக்கல் விண்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது என்னன்னு சொல்லுவாங்க, அது நார்வெஸ்டர். நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் நார்த் ஈஸ்டர்னு வரும். நார்வெஸ்டர் சொல்லிட்டேன், சாரி, நார்த் ஈஸ்டர். ஜெட் ஸ்ட்ரீம் என்னன்னு தெரியுமா? உலக பொருட்கள் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அப்பர் அட்மாஸ்பியர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து எப்பயுமே பெர்மனண்டா இருக்கும். ஜெட் ஸ்ட்ரீம்ங்கிறது எப்பயுமே பெர்மனண்டா, ஜெட் காற்றோட்டம் சொல்லுவாங்க, எப்பயுமே இருக்கும். இதுவும் வந்து ப்ரெஷர்னாலையும் டெம்பரேச்சர்னாலையும் தான் மாறுது. ஈவன் இப்போ ஃப்ளைட் எல்லாம் கூட வந்து ஜெட் ஸ்ட்ரீம்ல போய் நிப்பாட்டி வச்சிருவாங்க, போற இடத்துக்கு போயிடும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்க பாருங்க, கலிபோர்னியா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் அமெரிக்காவில். இங்க இருந்து இந்த வழியாவே போய் நியூயார்க்கு பக்கத்துல போய் நிப்பாட்டி விட்டுரும். ஓகேங்களா, அதுவே பெட்ரோல் எல்லாம் ஈஸி, பெட்ரோலே இல்லாம போயிடும். அடுத்தது புயல் காற்று. கரெக்டா உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த வீடியோக்காக. ஜெட் ஸ்ட்ரீம்ல ஹவு ஏரோப்ளைன் ஃபிளைட் சர்வீஸ் எல்லாம் எப்படி ஜெட் ஸ்ட்ரீமை யூஸ் பண்றாங்கிறது ஒரு பெரிய ஒரு கான்செப்டா போகும். நான் சொல்றேன், இப்ப சின்னதா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சைக்ளோனை வந்து பார்த்தீங்கன்னா புயல், சூறாவளினா ஹரிக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த சைக்ளோன் அப்படிங்கிறது என்ன, அது இடத்துக்கு இடம் நேரத்துக்கு நேரம் புயல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்கள்னால இந்த புயல் மாறுது. அது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல மாறும். இப்போ மேகங்கள், சைக்ளோன்ல அவ்வளோதான். இங்க சைக்ளோன்ல நிறைய டைப்ஸ் இருக்குப்பா, சைக்ளோன்லயே நிறைய இருக்கு, நம்ம பார்ப்போம் அடுத்து. ஓகேங்களா, சரி. இப்ப மேகங்களுடைய டைப் பாருங்க. சிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, CIRRUS அப்படின்னு சொல்லுவாங்க. CY அதுனா கீற்று மேகம். இது நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பார்க்க அழகா இருக்கும், போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். அதுதான் இந்த சைரஸ் கிளவுட். ஓகேங்களா, சிரஸ் கிளவுட்னு சொல்லுவாங்க, கீற்று மேகம். அடுத்தது படைமேகம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கிளவுட். இந்த படைமேகம் நீங்க இந்த பிக்சர்ல பாருங்க, அப்படியே ஒரு படையே கிளம்பி வருது அந்த மாதிரி இருக்கும். இப்ப கீற்று மேகம் வந்து ஒரு வெள்ளி சாம்பல் மாதிரி அப்படியே காட்சியளிக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இதுல மழையெல்லாம் பெய்யவே அந்த பார்த்தாலே தெரிஞ்சிடும். படைமேகத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் பல்கா இருக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா தூறல் வந்து கொடுக்கும். இப்ப அடுத்தது பாருங்க, திரள் மேகம்னு கொடுத்துருக்காங்களா, குமுலஸ் நிம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் பார்க்க அழகா இருக்கும், வெண்பஞ்சு போல காட்சியளிக்கும். இது வெப்பச்சலனம் அந்த டைத்துல எல்லாம் மழை கொடுக்கும். இப்ப இதே திரள் மேகம் கொஞ்சம் கருப்பா மாறிச்சுன்னா அதை வந்து நிம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நிம்பஸ் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிம்பஸ்னா அது கருப்பா இருக்கும், அடர் கருப்பு இல்லைன்னா அடர் சாம்பல் அந்த மாதிரி இருக்கும். அப்ப பயங்கரமா மழை பெய்யும், புயல் இடி மின்னலோட மழை இருக்கும். இப்ப மழைனா என்ன,
நீரானது நீராவியாகி ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போகும்போது அது கண்டென்சேஷன், நீர் சுருங்குதலால், இங்க கண்டென்சேஷனுக்கு பதிலாக வேற எதுவும் கொடுத்து விட்டுருவாங்க. அப்ப நீர் சுருங்குதல் நடக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மழை பெய்யும். மழை நீரை வீணாகாமல் சேமிக்க வேண்டும்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கா? கொங்கன் பகுதியின் மீது ஏற்படும் காற்று சுழற்சியின் காரணமாக மும்பை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய ராய்காட், ரத்னகிரி மாவட்டங்கள்ல கனமழையை ஏற்படுத்தும். ராய்காட் எப்ப பார்த்தோம்? ரீசெண்டா சிவாஜி கொஸ்டின் குரூப் 1ல வரும்போது பார்த்தோமா? சரி, அடுத்தது வெப்பச்சலன மழை. வெப்பச்சலன மழை அப்படிங்கிறது நான் சொல்றேன். மழையில வந்து ரெயின்ஃபால்ல வந்து கண்டென்சேஷன், கன்வென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ இப்போ நீங்க இது பார்க்கறது கன்வென்ஷனல் ரெயின்ஃபால், அதாவது வெப்பச்சலனம். இது நிறைய நீங்க வந்து பார்ப்பீங்க, சரிங்களா? வெப்பச்சலனம். இதை தாண்டி ஓரியோகிராபிக் ரெயின்ஃபால் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. நான் சொல்றேன். இப்ப இந்த வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லும் போது கோடை காலத்துல சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் ஏரி குளங்கள்ல இருக்கக்கூடிய அதெல்லாம் வந்து நீராவியா மாறும். ஓகேங்களா? அதன் காரணமாக சில இடத்துல வெப்பச்சலனம் காரணமாக மழை வந்து பார்த்தீங்கன்னா பெய்யும். இப்ப இங்க இருக்கிறது வந்து இந்த பிக்சர்ல இருக்கிறது தென்மேற்கு பருவக்காற்றை தான் அவங்க காமிச்சிருக்காங்க. இப்ப இந்த மழை பெய்யுது பாத்தீங்களா, மழை மாதிரி, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா, இங்க கடல் இருக்கு, கேரளா ஒட்டி தென்மேற்கு பருவக்காற்று. இங்க மலை நிரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, தெரியுதா உங்களுக்கு? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேனி மாவட்டம், அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லா. ஸோ அதனாலதான் தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல். இதை பத்தி ஒரு ஃபுல் இந்த பாடலோட அப்படியே புவியியலை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்சா போய் பாருங்க. சூரிய ஒளி உள்ளிட்ட இயற்கை பொருட்களும் உயிரினங்களும் இயற்கை சூழல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்க, மலை தடை மலை. ஓகேங்களா? ஸோ இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஓரியோகிராபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததும் அதே மாதிரிதான். நம்ம பருவ காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மலைச்சரிவுல ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மழை வந்து பெய்யும், இன்னொரு பக்கம் மழையே இருக்காது. காரணம் என்னன்னா அது ரெயின் ஷேடோ ரீஜன், அதான் சொல்றாங்க. அப்ப அந்த குளிர்ந்தது வந்து அங்க போய் அந்த மேகங்கள் நிற்கும், அப்படி வர்றதுதான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர், இதுவும் அதே தான், ஓரியோகிராபிக் தான் சொல்றாங்க. சூறாவளி மழைப்பொழிவு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி வரும், சைக்ளோனிக் ரெயின்ஃபால், குறிப்பா சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும். அது வந்து ஏன் நடக்குது? ஓகே, வெப்பமான பகுதியில் உள்ள காற்றானது மேலும் வலுப்படுத்தப்பட்டு மேலெழும்பி தாழ் அழுத்த பகுதி உருவாகும். சொல்லுவாங்கல்ல, தாழ் பகுதி அந்த இது உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெப்ரெஷன் ஏரியா, லோ ப்ரெஷர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்ப அந்த தாழ் அழுத்த பகுதி வந்து உயர் அழுத்த பகுதியில இருந்து காற்றை வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கும். அப்ப அந்த மேல போய் அது வந்து கனமழையா மாறும். இதுதான் வந்து சூறாவளி. ஓகே, மழைநீர் சேகரிப்பு பத்தி இங்க கொடுத்துருக்காங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இது உங்களுக்கு தெரியும், ரூட் ஆஃப் ஹார்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னு. கண்டென்சேஷன், நீராவியாக சுருங்குதல், அதுக்கு பேர் என்ன? கண்டென்சேஷன். நீராவியாகி சுருங்குதல் கண்டென்சேஷன். நீர் தேக்கங்களை ரிசர்வாயர்னு சொல்லுவாங்க, தாவரங்களை வெஜிடேஷன் சொல்லுவாங்க. பயோஸ்பியர்னா என்ன, அதுக்கப்புறம் கிளைமேட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஓகே, ஒரு 52 பக்கம் ஃபுல்லா இப்ப பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த கொஞ்ச நேரத்துல தான் அப்லோட் ஆகும். இது போக மாட்டேங்குது. சரி, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, சமூக அறிவியல் பருவம் 2ன்னு இருக்கும். இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? பண்டைய அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5ஆம் வகுப்பு தானே நினைச்சிடாதீங்க, குரூப் 1லயே கேட்டிருக்காங்க, அப்ப குரூப் 4ல கேட்க மாட்டாங்களான்னு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? தேங்க்யூ.